வாக்கீச கலாநிதி கீவாஜா நான் திருவண்ணாமலை மத்தியானம் பேசிட்டு ஈவினிங் ஒரு வழக்காடு மன்றம் நடக்குது. சும்மா உட்காந்து பார்வையாளர்ல உட்கார்ந்துருக்கிறோம். பேசுகிற போது தப்பா பேசுறாரு ஒருத்தர், சிலப்பதிகாரத்தை தப்பா பேசுறாரு. நான் கீவாஜாவை அப்பான்னு கூடுவேன். அப்பா என்னப்பா தப்பா பேசுறான் அந்த ஆளு அப்படின்னு. உனக்கு என்ன அதை பத்தி சுமாரு அப்படின்னாரு. சுமாரு அப்படி விட்டுட்டாரு. அப்புறம் அவங்க அங்கேருந்து வந்தாங்க. ஐயா நாங்கள் நல்லா பேசினோமா, ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்கன்ட்டு ரூமுக்கு புறப்பட்டு வந்துட்டார். நான் சொன்னேன், ஏப்பா இப்போ நீங்கள் சொல்லலாம்ல அந்த ஆள் தப்பாக பேசினான். நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னா நான் கேட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னா நான் கேட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனான்னு கேட்டாதான் தப்பா சொல்லணும், இல்லாட்டி நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, ஒரு மெக்னானிமிட்டி. வந்தவாசின்னு ஒரு ஊருக்கு போகிறோம். பேசி முடிச்சிட்டோம் நைட்டு. காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு 4 மணிக்கு. அப்போல்லாம் பேச்சாளனுக்கு கார் யாரும் கொடுக்க மாட்டாங்க. காருக்கு தீட்டாயிடுன்னு பயந்து காரே யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ பஸ்ஸில் போ, பஸ்ஸில் வா அப்படிம்பாங்க. எங்களுக்கு ராத்திரி முடிச்சுட்டு கீவாஜாவும் நானும் பஸ் ஸ்டாண்டில் வந்து 3:30 மணிக்கு உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு பஸ் வந்தோடனே ஏறி போகலான்னு. 4 மணிக்கு பஸ் வந்துடுச்சு. ஏறி உட்காந்தோம். டிசம்பர் மாதம் அது. எனக்கு நல்ல தூக்கம். தூக்கம் வந்து அவர் எவ்வளோ பெரிய புலவராக இருந்தால் நமக்கு என்ன, அவர் மேலே சாஞ்சிட வேண்டியது தான். தூக்கத்துக்கு ஸ்டேட்டஸ்லாம் தெரியுமா, நம்மளோட பெரியவர், அவர் பெரிய அதெல்லாம் தெரியுமா, தூக்கத்துக்கு என்ன தெரியும். நான் அவர் தோளில் சாஞ்சிட்டு தூங்க ஆரம்பிச்சேன். தோலை தட்டினார். இது என்ன மாதம், இது என்ன மாதம்? டிசம்பர், மார்கழி. மார்கழி. இன்னைக்கு என்ன பாசுரம், இன்னைக்கு என்ன பாசுரம்? எனக்கு ஞாபகத்தில் இல்லை, தூக்கமா இருக்குன்னு. ஏன் சொக்கார் சார், நம்ப முடியாது சார். வந்தவாசியிலிருந்து நான் சென்னை வருகிற வரை என் ஒருவனுக்காக மட்டும் அன்று திருப்பாவை பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொன்னார் வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாத். நான் தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் எனக்கு சொல்றார். அந்த திருப்பாவை பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டே வர்றார். நான் அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்க முடியுமா? சன்மானத்துக்காக மட்டும் பேசுகிறவன் பேச்சாளன் இல்லை. வித்தையின் மீது உள்ள மரியாதைக்காக பேசுகிறவன் தான் மிகச்சிறந்த பேச்சாளனாக உலகத்தில் உருவாக முடியும். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். சில இடத்துல கவர் கொடுப்பாங்கப்பா, கை தட்ட மாட்டாங்க. சில இடத்துல கை மட்டும் தட்டுவாங்கப்பா, கவர் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டையும் தனித்தனியா வாங்கிக்க பழகிக்க. ரெண்டையும் தனித்தனி, இங்க ரெண்டும் உண்டு, அது வேற சமாச்சாரம். கற்றுக் கொடுத்தார் வாழ்க்கையை பற்றி. என்ன ரசிக்க தெரியும்பா அவங்களுக்கு, அவங்களால அவங்க செலவு பண்ண முடியாது, அது பெருசாக எடுத்துக்கூடாது. சில பேரால வந்து பணம் நிறைய கொடுக்க முடியும், ஆனால் ரசிக்க தெரியாது. நம்ம என்ன பண்ண முடியும், எங்கே எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கிறதுக்கு பழகிக்கணும்பா. திடீர்னு ஒரு யோசனை சொன்னார் கீவாஜா. தினம் 5 பக்கம் எழுது, தினம் 5 பக்கம் எழுது, தினம் வந்து ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணு. நல்ல பேச்சாளனா வந்து முன்னுக்கு வரணுங்கிறதுக்கு யோசனை சொல்றாரு எனக்கு. தினம் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணு, கம்பராமாயணமோ பெரிய புராணமோ ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணு, தினம் ஒரு 5 பக்கம் கட்டுரை எழுது அப்படின்னு. நான் சொன்னேன், பா ஒரு பாட்டு மனப்பாடம் பண்றேன்ப்பா, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, தினம் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிடுறேன். 5 பக்கம் நான் எழுதினதை எவன் படிக்க போறான், எவன் படிக்க போறான், ஏன் நான் எதுக்குப்பா எழுதணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு நீ சாதாரண ஆளா இருக்கலாம், நாளைக்கு பெரிய ஆளா மாறலாம். அப்ப கட்டுரை கட்டுரைன்னு கேட்பான், எழுத முடியாது, இதை அனுப்பிச்சு விடலாம், நீ இப்பயே எழுதி வச்சுக்கோ, 5 பக்கம் டெய்லி எழுதுன்னார். அப்பவும் நான் அல்பத்தனமா சொல்றேன், நான் பெரிய மனுஷனா இருந்தெல்லாம் கனவுப்பா, எங்கப்பா நடக்க போகுது அப்படின்னு. அவர் சொன்னாரு, முட்டாள், எழுத ஆரம்பிச்சாதான் நம்ம கிட்ட சரக்கு இல்லைங்கிற விவரமே தெரியும்டா. பேசிக்கிட்டே இருந்தா இது அங்க பேசுவேன், அது அங்க பேசுவேன், இங்க பேசுனது அங்க பேசுவேன், அங்க பேசுனது இங்க பேசுவேன். எழுதிட்டேன்னா அதை திருப்பி எழுதுவியா? ஒரு பத்திரிகை எழுதி அனுப்பிச்சிட்டேன்னா அதே மேட்டர் திரும்ப எழுத முடியுமா? எழுதுனாதான் நம்ம கிட்ட சரக்கு இல்லைங்கிற விஷயமே வெளியே தெரியும். நீ வளரணுங்கிறதுக்காக சொல்றேன், எழுது. அப்பதான் பேச்சாளர்கள் எழுத்தாளராக மாறினால்தான் தன்னுடைய சரக்கு குறைவு என்பதை கண்டுபிடிப்பார்கள். பேச்சாளர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பேச்சு சாமர்த்தியத்தால மட்டுமே வரக்கூடாது. அது வந்து அந்த நேரத்து ஜாலம் அல்ல, அந்த நேரத்து வித்தை அல்ல, அதுக்கு மேல அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. எழுதுனா எழுதுறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு மேட்டர் வேணும்ல. சோ மேட்டர் காலி ஆயிடுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் கீவாஜா. எழுது பார்ப்பதற்குரிய விஷயம் ஒரு மனிதனுடைய பேச்சில் இருக்க வேண்டும், இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னார். எனக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி பெரியவர்களோடு பழகுகிற வாய். எனக்கு வடமொழி தெரியாது. ஆனா வடமொழியில வால்மீகி ராமாயணமோ மகாபாரதமோ ஸ்ரீமத் பாகவதமோ தெரியாமல் ஒருத்தர் சமய சொற்பொழிவாளரா இருக்கக்கூடாது. ஒரு சமய சொற்பொழிவுக்கு நம்ம மேடைக்கு வந்துட்டோம், வந்த பிறகு எனக்கு அது தெரியாம நான் எப்படி இருக்கிறது? ஆனா கருவிகள் மாறிடுச்சு.
ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அவருடைய பேச்செல்லாம் கேசட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய சீடர்கள் அதை அப்படியே பதிவு பண்ணி, அவருக்காக டெடிகேட்டட் அன்பர்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பண்ணி ஒரு கேசட் ஆகி அப்போ வந்து இந்த ஸ்பூலில் ஒரு சின்ன ஸ்பூலில் ரெக்கார்டிங் பண்ணி வரும். அது வந்து வருஷம் வால்யூம் வரும், பாகவதம் அப்படியே, ராமாயணம் அப்படியே. இதை வாங்கி வச்சு நான் எப்போ வெளியூர் தொடர் சொற்பொழிவு ராமாயணம் பாரதம் போகிறதா இருந்தாலும் டேப் ரெக்கார்டர் தூக்கிக்கிட்டு இந்த கேசட் எடுத்து, அதே மாதிரி தூப்புல் லக்ஷ்மி நரசிம்மனுடைய பேச்சு, தீட்சிதர்களுடைய பேச்சு, ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மா அவருடைய பேச்சு, எனக்கு வடமொழி தெரியாது அப்படிங்கிற குறை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே, பேச்சில் அந்த சரியான கண்டென்ட் இருக்கணுங்கிறதுக்காகவே வடமொழியை நன்கு கற்று பேசிய எல்லாருடைய உபன்யாசங்களையும் ஒலிநாடாக்கள் மூலமாக கேட்கிற பழக்கத்தை நான் உருவாக்கி கொண்டேன். இது எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு வளருகிறவர்கள் மற்றவங்களுடைய பேச்சையும் ஆழமா ரசிச்சு பொறுமையா கேட்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்ல. ஒரு சில பேச்சாளர்களுக்கு தன்னை தவிர இன்னொருத்தருடைய விஷயத்தை கேட்கவே பொறுமை கிடையாது. அது என்னையும் கூட பார்க்க மாட்டாங்க, அது என்ன ஏது காதல கூட வாங்க மாட்டாங்க. உலகத்திலே நான் ஒருத்த மட்டும் தான் உலகத்தில் பேசுறேன், மற்ற எவனுமே பேச்சாளன் இல்லை, தன்னை தவிர வேற எவனுமே சிறந்த பேச்சா, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லேயே வளர்றாங்க. அதுவும் நல்லதல்ல. நான் மாறும் யுகங்கள்னு சொல்லும் போது எவ்வளவு உலகம் மாறுது, எவ்வளவு எதிர்பார்க்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் சார். துப்புல்ட்ட ஒரு தனி அழகு உண்டு சார், இங்கிலீஷ் ஆக்சென்ட். அதாவது உபன்யாசத்துக்கு நடுவில் ஒரு அழகான ஷேக்ஸ்பியருடைய பகுதி, வேர்ட்ஸ்வர்த்தோட கவிதை, அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் துப்பு லட்சுமி நரசிம்மன் சார்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு தனி பாணி, அவருடைய மிகப்பெரிய வெற்றி அது. அதே மாதிரி முக்கூர் சுவாமிகிட்ட என்ன அழகுன்னு கேட்டா, அவ்வளவு பெரிய ஸ்காலம், என்ன படிப்பு முக்கூர் சுவாமிகிட்ட, ஆழமான படிப்பு, எல்லா நூல்களை பற்றிய பயிற்சி. விஷ்ணு அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்தாருன்னா அதை பத்தி ஒரு 40 புஸ்தகத்துக்கு பேசுவார், 40 புஸ்தகம் போடலாம் நீங்க பேசுவார். அப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஞானம். ஜெயராம் சர்மாட்ட என்னன்னா, இன்னைக்கு மாடர்ன் யூத்துக்கு நம்முடைய லிட்ரேச்சரை கொண்டு போகணும் அப்படின்னா அழகான ஒரு ஹியூமர். இன்னைக்கு மாடர்ன் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட்டை பற்றி எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிப்பார் பேச்ச, நல்ல இங்கிலீஷ் பேசுவார் ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மா. அப்படி போட்டு அதை எடுப்பார் பாருங்க, அந்த ஆடியன்ஸ் அதை கேட்டு அப்படியே சிலுத்து போய் உட்காந்து கேட்பாங்க. இது ஒவ்வொருத்தட்ட இருந்த ஒரு வெற்றி. ஜெயராம் சர்மாவுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட், எவ்வளவு அழகா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கையாளுறாரோ, சான்ஸ்கிரிட் கையாளுறாரோ, அவ்வளவு அழகா தமிழ் பாட்டை கரெக்டாக பிளேஸ் பண்ணுவார். எந்த இடத்துல அந்த பாட்டை வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பார். நான் பொயட்ரிக்கும் பேச்சுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றேன். பொயட்ரியில வந்து ஃப்ளோ நல்லா இருக்கணும், பேச்சில் த்ரோ நல்லா இருக்கணும். இது பேச்சுக்கான இலக்கணம். பொயட்ரியில ஃப்ளோ நல்லா இருக்கணும், பேச்சில் த்ரோ நல்லா இருக்கணும். நீங்க எப்படி அந்த விஷயத்தை தூக்கி அப்படி போடுறீங்க, அப்படியே ஜனங்க அப்படியே கொத்தா அப்படியே பிடிப்பாங்க. அதை வந்து பேச்சாளர் கற்றுக்கணும். நம்ம கொடுக்கறது அப்படியே போய் நேரம் அவங்க கிட்ட டக்குன்னு இறங்கணும். ஸ்ரீவத்ச ஜெயராம் சர்மாட்ட அதை பார்க்கலாம். பேசிட்டே வருவார், நலவன்பால ஒரு பாட்டு எடுப்பார். திடீர்னு அந்த மல்லிகையே வெண்சங்காய் வண்டு ஊதன்ற பாட்டு எடுத்துக்குவார். மல்லிகை வெண்சங்காக வண்டு ஊதுகிறதுன்னு சொன்னா டக்குன்னு ஒருத்தன் கேட்டானா, ஏன் சார் அது சங்கு ஊதும் போது எந்த முறையில வச்சு வாய் எப்படி ஊதணுமோ அப்படி ஊதாம அந்த நுனியில போய் உட்காந்துக்கிட்டு வண்டு ஊதுதே, அது எப்படிடா வண்டு ஊதுறதா ஆகும்னு கேட்டான். வண்டு தேன் குடிச்சிருக்கு, குடிகாரன் அப்படி தாண்டா இருப்பான். ஒரு சட்டனா அதுக்கு ஒரு நயம், அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே மேலே போவார். இதெல்லாம் பேச்சாளர்கள் நிறைய டெக்னிக்ஸ் கையாளும். மக்களுக்கு தேவையான, மக்கள் மனசுல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தேவையான பல விஷயங்களை கையாள வேண்டும். இன்னொன்னு இருக்கு, சில பேர் பண்ற ஒரு தவறு, யாராவது ஒருத்தர் கூட்டத்தில் அவங்க வந்திருப்பாங்க சார், அவங்க வேண்டியவங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னே பேசுவாங்க சார். அது இம்சை சார். 1000 பேர் வந்திருக்கிறாங்க, 999 பேரை விட்டு ஒருத்தனை குளிப்பாட்டுறதே வேலையா ஒரு பேச்சாளன் பேசினா சகிக்க முடியுமா? அந்த ஒருத்தர் உனக்கு வேண்டியவரா மாறுவார், 999 பேர் உன் எதிரியா மாறிடுவாங்க. பேச்சாளருக்கு அது புரியறதே கிடையாது. இவர் யாரை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாரோ அவரை மட்டுமே மைண்ட்ல வச்சு பேசுவார். அதை வச்சு நான் ஒரு இலக்கணம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எதிரில் இருப்பவரை இம்ப்ரெஸ் பண்ணுவது பேச்சு அல்ல, உன் மனதில் இருப்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவதுதான் பேச்சு. ஒரு நல்ல பேச்சுக்கு அது இலக்கணம். நீ என்ன சொல்ல வரையோ அந்த கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, அவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது. மன்னிச்சுக்கங்க, என்னுடைய ஒரு அணுகுமுறை நான் சொல்லட்டுமா? நான் எந்த கூட்டத்தில் வந்தாலும் எந்த தனி மனிதனையும் இவன் தனி மனிதன் என்று ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன். முதலோட சரி, ஆரம்பத்தோட சரியாது. ஏன், நான் ஒரு தனி மனிதன் நினைச்சிட்டா நான் பேச போற விஷயம் அவர் அஃபண்ட் பண்ணுமோ நினைச்சா நான் சொல்ல வந்தது சொல்ல முடியாம போயிடும். இப்ப நான் டாக்டர்ல கிண்டல் அடிக்கிற மாதிரி இருப்பேன். 3 டாக்டர் தெரிஞ்சவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க, இவங்களுக்கா நான் விட்டுற முடியுமா?
நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிட்டு போகணுமே ஒழிய அதை விட்டுட்டு இவர் என்ன நினைச்சுக்குவாரோ, அவர் என்ன நினைச்சுக்குவாரோ, இவர் என்ன நினைச்சுக்குவாரோன்னா நான் எப்படி பேச முடியும்? இந்த உலகத்தின் எல்லா மாற்றங்களையும் எதிர்பார்க்காத திருப்பங்களையும் செய்து காட்டியவர்கள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் பேச்சு. ஏன், கன்னித் தமிழ் கொண்டு இந்த மண்ணை ஆண்டவர்களின் வரலாறுகள் அதிகம். தமிழுலகத்தின் மேடைகளை தங்களுடைய பேச்சால் கலக்கியவர்கள், இன்றைக்கும் கலக்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகள், ஆவியுடை அணிந்த காரல் மார்க்ஸ் குன்றக்குடியடிகளார், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், காவியத்தாயின் இளைய மகன் கண்ணதாசன், பட்டிமன்றங்களின் பெருவேந்தர் சாலம்மன் பாப்பையா, தமிழ்கடல் நெல்லை கண்ணன், ஆன்மீகச் சொற்பொழிவின் சொப்பனம் சேலம் ருக்மணி அம்மா, பேச்சு பல்கலைக்கழகம் பத்மஸ்ரீ ஔவை நடராசர், மேடைகளின் தமிழ் அருவி மணியன், பகுத்தறிவு பண்பாளர் ஐயா சுபவி, நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ், கம்பனில் ஆழம் கண்ட வேழம் இளம்பிறை மணிமாறன், வருடும் தமிழ்குரல் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன், சிந்தனை பேரூற்று இறையன்பு, அரங்குகளை அதிர வைக்கும் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், நகைச்சுவை இமயம் சிவகாசி ராமச்சந்திரன், பட்டிமன்ற புகழ் ராஜா, சொல் புதிது சுவை புதிதாய் பாரதி பாஸ்கர், தன்னம்பிக்கை தாரகை பர்வீன் சுல்தானா, இசைத்தமிழின் இனிய குரல் விஜயசுந்தரி, வழக்கறிஞர் சுமதி, தனித்துவத்தின் தமிழ்குரல் மணிகண்டன், நகைச்சுவை நயாகரா மோகன சுந்தரம். இப்படி அன்று தொட்டு இன்று வரை தமிழகத்தின் மேடைகளை கையாண்டவர்களின் வரிசையிலே நீங்களும் இடம்பெறலாம். தமிழுலகத்தின் மேடைகளிலே தனித்துவமாய் நீங்களும் ஜொலிக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பாக, நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கான களமாக, நம் சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலில் நடக்கவிருக்கிறது பேச்சாளர்களுக்கான பயிலரங்கம். இது குறித்த செய்திகளை இந்த காணொளியின் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மின்னஞ்சலை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வருகையை உறுதி செய்யுங்கள்.